அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதி குணசேகரன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ ஈஸ்வரி நந்தினியை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கையெழுத்து போட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆதி குணசேகரன் ஈஸ்வரி கிட்ட தர்ஷனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதனால் பத்திரிக்கை அடிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியோட அப்பா போய் நந்தினிக்கு அட்வைஸ் பண்ணார். அப்போ நந்தினியும் அவர் அட்வைஸை கேட்காம அவரே எதிர்த்து பேசிட்டாங்க. ஈஸ்வரியோட அப்பா நந்தினி ரேணுகா ஈஸ்வரி கிட்டலாம் இவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் கெட்டு குட்டிச்சவராக தான் போவீங்க, அதனால் இவங்ககிட்ட பேசுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு வேலை கிடைச்ச இடத்துல அன்புக்கரசியை காட்டுறாங்க. அன்புக்கரசி தான் தர்ஷனோட லீடு. தர்ஷனும் அன்புக்கரசியும் வேலை செய்கிறது ராவணனோட ஆஃபீஸில் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனனியோட அட்வொகேட் வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்தா ஆதி குணசேகரன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. வீட்டுக்கு வந்த அட்வொகேட் ஜனனி கிட்ட அந்த வீடியோ கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க இல்லை தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அட்வொகேட் சொல்கிறாங்க ஈஸ்வரி வந்து கோர்ட்டில் உண்மை சொன்னால் தான் ஆதி குணசேகரனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈஸ்வரி ஆதி குணசேகரனுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டதுனால ஆதி குணசேகரனுக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறாங்களா, இல்லை ஜனனி அந்த வீடியோவை கண்டுபிடிச்சி ஆதி குணசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.